நல்லா இருக்கா? வீடை விட்டா வயக்காடு, வயக்காடை விட்டா வீடு, அப்படியே நைட்டிலே இருந்துட்டோமா. நானும் புடவை கட்டிட்டு வந்தாச்சு. நல்லா இருக்கா? ஏங்க, நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி எனக்கு நான் விஜய் அண்ணாவோட நான் ஒரு ஃபோட்டோ போட்டேன். அதுக்கு போய் நீங்கள் எல்லோரும் லைக்கு போட மாட்டேங்கிறீங்க. அவங்களெல்லாம் நம்ம பக்கத்துலேயே நிற்க முடியாது. அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க இப்போல்லாம்? ஏப்போ தொட முடியாத தூரத்தில் போயிட்டார். அவர் ஜிபிடி ஆப்புன்னு ஒன்று இருக்குது, புதுசாக இப்படி ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியாது. என் பிள்ளையோட ஃப்ரெண்டு அவன் என் பையன்கிட்ட கேட்டோன்னே அழகாக அப்படியே போட்டு சுட்டுலாம் போட்டு பக்கத்தில் வந்தால் ஒரு வண்டி பேர்லாம் எனக்கு தெரியல. நின்னோடனே என் பிள்ளைய பார்த்தோன்னா எவ்வளோ அழகாக இருக்கிறான், எவ்வளோ தங்க பிள்ளை, என் பிள்ளை அழகாக இருக்குன்னு என் பிள்ளைய கொஞ்சிக்கிட்டே இருந்தேன் பார்த்துங்க. அதை பார்த்தோன்னே எப்படி தம்பி இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னோடனே அவன் உடனே அக்கா இந்த ஆப் இருக்குது, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். சரின்னு நானும் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்த உடனே விஜய் என்னோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ நான் கிஃப்ட் இருந்தேன். நான் ஒரு முருகன் சிலை வச்சுருந்தேன் இல்லையா, சரி அப்படியே இந்த ஃபோட்டோவை கொடுப்போன்னு அதில் போய் ஆப்பில் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஆப்பில் எனக்கு அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா அதை போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். இதை எடிட் பண்ணுறது அப்படின்னு அது சொன்னிச்சு. உடனே நீங்கள் அதில் நீங்கள் பேசுனீங்கன்னா அதில் வார்த்தையாக வரும். அது மாதிரி பண்ணும்போது அது ஃபோட்டோவை கரெக்ட் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி. நமக்கு அந்த டைப் படிக்கிற வேலையெல்லாம் நமக்கு தெரியாது. என்ன, நான் உண்மையை தான் சொல்கிறேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் உடனே என் ஃபோட்டோவை போட்டு விஜய் பக்கத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ சொன்னேன். அவர் உடனே என்னை ஷோல்டரில் கை கொடுத்துக்கிட்டு அப்படி ஒரு ஃபோட்டோ கொடுத்துனா உண்மையில சிரிக்கிறேங்க. அப்படி சிரிப்பு தாங்க முடியாது. விஜய் என்னோட எப்படி ஒரு ஃபோன் நமக்கு அப்படின்னு எனக்கே ஒரு ஆனந்தமாக போயிட்டு சந்தோஷமாக போயிட்டு. இதெல்லாம் தப்பாக எடுத்துக்கூடாதுங்க. என் வீட்டுக்கார எதுவும் சொல்லலை, நீங்களாம் ஏன் எனக்கு லைக் விட மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஆசை இந்த மாதிரி ஒரு கூட பிறந்த பிறப்பாக இருந்தால் தான் கையை தோளில் போடணுமா? அண்ணான்னு சொன்னால் எல்லாம் அண்ணா தான். கையை போடணும், தப்பாகவே பார்க்காதீங்க கண்ணோட்டத்தில். உடனே அந்த ஃபோட்டோவை எனக்கு சந்தோஷம். அது உடனே எங்கள் அக்காவோ பிரியாட்ட அனுப்பி இந்த பண்ணோன்னா அது நல்லா இருக்குன்னு. உடனே இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு உடனே கிஃப்ட்டு கொடுக்குற அந்த ஃபோட்டோ தான் நான் கிஃப்ட்டு தானே வச்சுருந்தேன். உடனே அந்த கிஃப்ட்டை கொடுக்குற மாதிரி அப்படியே அவர் அப்பயும் இந்த தோல்லேருந்து கையை எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல மறந்துட்டேன். சரின்னு அப்படியே கொடுத்தாச்சு. 2 பேரும் இணைஞ்ச மாதிரியே இப்படி கிஃப்ட்டை கொடுத்துட்டாங்க. இதாங்க நடந்தது. அவர் இல்லை என்ன, அது நடக்கிறப்ப பார்த்துக்குவோம். அப்படி ஒரு சம்பவம் நடந்தா ஜாலின்னு நான் திப்பேன் தெரியுமா? வாங்கங்க நீங்களே என்ன ஒரு விஜயோட நின்று எடுக்கிற ஃபோட்டோ எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுமா? வீடியோ நான் இந்த மாதிரி பேசினா ஆடுது, நான் எது பேசினாலும் ஆடுது. என் செல்லே ரிப்பேராக இருக்குது. அப்புறம் அந்த ஆப்பு இப்போ எல்லாரையும் அசிங்கமாக நைட்டியை போட்டுட்டு கன்றாவே பிச்சைக்காரி பேர் உட்காந்துருந்தா கூட எனக்கு தோடு ஜிமிக்கி நெக்லஸு ஆரன் போட்டு நல்ல பட்டு புடவை கட்டி பின் பேக்ரவுண்டு நல்ல மாடி வீடு பங்களா இங்கலான்னு நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுங்க. கடகடான்னு நம்ம என்ன இஷ்டப்பட்டதை சொல்லிக்கிட்டோன்னு வச்சுங்க. அப்படியே அழகாக்கி கொடுத்துருதுங்க, சூப்பராக ஆக்கிடுது. இதுக்காக ஒரு மேக்கப் என்ன, மேக்கப்பே பண்ணாமல் அழகாக மேக்கப் பண்ணி கொடுக்குது இந்த செல்லில். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? லைக்கை போடுங்க. நான் ஒன்றும் விஜய் சாரோட இன்னதுக்கு போராடப்படாது. நீங்கள் வேணால் நீங்களும் அந்த ஆப்பில் போய் நின்றுக்குங்க. போதுமா? பாய், டாட்டா. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இப்போ பார்த்தாலும் வேலைன்னு இருந்தேன். சரி இன்னைக்கு ஒரு புடவை கட்டி ஒரு பாட்டை போடுவோன்னு போட்டேன். லைக்கை போடுங்க. பாய், டாட்டா.